பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இப்போ இந்த கோட்ஸ்க்கும் இப்போ இந்த பாட்காஸ்ட்டில் நான் பேசக்கூடிய டாப்பிக்கும் ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கோட்டை நான் மென்ஷன் பண்ணேன். இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் சொந்தமானது தான் நினைக்கிறோம்ல, அதே போல தான் நாம டிஜிட்டலாக கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுமே எல்லாருமே கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதைத்தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். நீங்கள் ஒரு பெட்டரான யூஎக்ஸ் டிசைனராகவோ இல்லை ஒரு விஷுவல் டிசைனராக மாறணும்னா நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் அக்சசிபிலிட்டி. எல்லா இன்டர்வியூ பேனல்லையும் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. பட் டைரக்டாக அக்சசிபிலிட்டினா என்னன்ற கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இதை இன்டைரக்டா அக்சசிபிலிட்டிக்கு உண்டான நீட்ஸ் என்ன, அக்சசிபிலிட்டி நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க, அக்சசிபிலிட்டியை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு கண்டிப்பா எல்லா இன்டர்வியூலையும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த விஷயங்களை இன்டர்வியூ அப்போ நம்ம கிராக் பண்ணணும்னா நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் அக்சசிபிலிட்டினா என்ன, அக்சசிபிலிட்டி யாருக்காக பயன்படுது, டிசபிலிட்டிஸ் உள்ளவங்க தான் அக்சசிபிலிட்டி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ப டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அவங்க என்ன மாதிரியான டெக்னாலஜி அண்ட் டிசைன் கன்சிடரேஷனை நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இதுக்குள்ள இருக்கக்கூடிய WCAG ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, இந்த ஸ்டாண்டர்ட்ஸோட கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது, இதை வச்சு நம்ம டிசைன் கன்சிடரேஷன் என்ன பண்ணலான்றது தான் டீடைல்டா என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பேசியிருக்கேன். இன்கேஸ் நீங்க அதை பார்க்கலன்னா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடும் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு இந்த செகண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அஸ் அ டிசைனரா அக்சசிபிலிட்டினா என்னன்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம அந்த அக்சசிபிலிட்டி யாருக்காக பண்றோம்ன்ற விஷயம் ரொம்ப முக்கியமா தெரியணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் எபிசோட நீங்க பார்த்துட்டு இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஹலோ டிசைனர்ஸ், இது Designttalks உடைய அடுத்த பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் ஒரு கண்டினியூஷன் பார்ட். என்னோட ப்ரீவியஸ் எபிசோட்ல அக்சசிபிலிட்டியோட ஃபர்ஸ்ட் பார்ட் பேசியிருக்கேன். அண்ட் இந்த எபிசோட்ல அக்சசிபிலிட்டிக்கு உண்டான டிசைன் கன்சிடரேஷன்ஸ் அண்ட் அஸ் அ டிசைனர் ஒரு பெட்டரான ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை நான் கிரியேட் பண்ணணும்னா எனக்கு அக்சசிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை கிளியரா தெரியணும். இது எதுக்காக நான் படிக்கணும், ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற விஷயங்களை தான் இந்த பாட்காஸ்ட்ல ரொம்ப டீடைல்டா பேச போறோம். அண்ட் ஆல்சோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸை பத்தி ரொம்ப டீடைல்டா பேச போறோம். லெட்ஸ் பிகின். என்னோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டு நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அக்சசிபிலிட்டினா என்ன அண்ட் அக்சசிபிலிட்டிக்குண்டான ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அண்ட் இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இது யார் கொண்டு வந்தாங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ், அவங்க டெக்னாலஜி என்ன யூஸ் பண்றாங்க, இது எல்லாமே ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல பேசியிருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல்ரெடி வாட்ச்ட். ஸோ நம்ம குயிக்கா ஒரு ரீகால் போயிடலாம். வாட் இஸ் அக்சசிபிலிட்டி? அக்சசிபிலிட்டி இன் த சென்ஸ் நீங்க ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணும்போது இட் குட் பி எனிதிங், வெப் அப்ளிகேஷன் ஆர் மொபைல் அப்ளிகேஷன்ஸ், எதுவா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல டிசபிலிட்டிஸ் இருக்காங்கல்ல, லைக் கம்ப்ளீட் பிளைண்ட்னஸா இருக்கலாம், இல்ல கேட்கும் திறன் கம்மியா இருப்பான், இந்த மாதிரி உள்ளவங்களுக்காகவும் நான் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை எல்லா இடத்துலயும் அவங்க ஈஸியா நேவிகேட் பண்ணி போற மாதிரியும் அண்ட் எந்த இடத்துலயும் அவங்க ஸ்டக் ஆகி நிக்காத மாதிரி நான் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுதான் அக்சசிபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த அக்சசிபிலிட்டி நான் கரெக்டா கொண்டு போறதுக்கு எனக்கு WCAG ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியணும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய கைட்லைன்ஸும் எனக்கு தெரியணும். ஸோ இந்த விஷயங்களை தெரிஞ்சா மட்டும் தான் 100% அக்சசிபிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸை என்னால் கவர் பண்ண முடியும். அஸ் அ டிசைனரா இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம வாட் UX அண்ட் UI டிசைனர்ஸ் மஸ்ட் நோ அண்ட் கன்சிடரேஷன். ஒரு UX இல்ல ஒரு UI டிசைனருக்கு என்ன தெரியணும், அக்சசிபிலிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய கன்சிடரேஷன்ஸ் பத்தி தான் ரொம்ப டீடைலா பேச போறோம். ஃபர்ஸ்ட் திங், Semantic HTML. ஓகே, HTMLன்றது டெவலப்மெண்ட் சைட் தானே, எனக்கு என்ன கவலை இருக்கு, அதையே நான் கன்சிடர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் தான் இது. பிகாஸ் Semantic HTML என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும். இது எதுக்காக நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றோம்னா ரொம்ப சிம்பிள். நீங்க ஃபிக்மால ஒரு டிசைனை கிரியேட் பண்றீங்களா, அதுக்குள்ள ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கோ இல்ல ஒரு பேஜஸ்க்குள்ள இருக்கிற லேயர்ஸ்க்கோ நீங்க கொடுக்குற நேம் தான் டெவலப்பர்ஸும் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர், நேவிகேஷன், இல்ல ஒரு டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா டைட்டில் கொடுங்க, இல்ல அதுக்கு ஃபூட்டர்னா ஃபூட்டர் கொடுக்க போறீங்க, இல்ல டிராப் டவுன்னா டிராப் டவுன் கொடுக்குறீங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணும், இதையே நான் ப்ராப்பர் நேமிங் கொடுக்கணும். இந்த ப்ராப்பர் நேமிங் கன்வென்ஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த அக்சசிபிலிட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த கன்சிடரேஷன் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். இப்போ நான் எனக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் இமேஜ் காமிக்கிறேன். இப்போ இன்கேஸ் நீங்க Semantic HTMLக்கும் நான் Semantic HTMLக்கும் உண்டான டிஃபரன்ஸ் உங்களுக்கு இந்த இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த மாதிரி நான் ஒரு ப்ராப்பரான நேம் கொடுக்கறதுனால இதனால என்ன அவுட்புட் கிடைக்கும்ன்ற கொஸ்டின் உங்களுக்குள்ள இருக்கும். இஃப் இன்கேஸ் அவங்கள கம்ப்ளீட் பிளைண்ட்னஸா இருக்காங்க இல்ல ஒரு பார்ஷியலி சைட்டடா இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஸ்கிரீன் ரீடர் யூஸ் பண்றாங்க. அப்போ அந்த ஸ்கிரீன் ரீடர் சாஃப்ட்வேர் உங்களோட வெப் அப்ளிகேஷன் அக்சஸ் பண்றதுக்கு அது ஈஸியா ரீட் பண்றதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ நேமிங் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசைன் பண்ணும்போது. கலர் கான்ட்ராஸ்ட் அண்ட் டைபோகிராஃபி. கலர் கான்ட்ராஸ்ட் ஒரு டைபோகிராஃபி அவ்வளவு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணிடுமா அக்சசிபிலிட்டி இல்லை அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கிரியேட் பண்ணும். நிறைய பேர் கலர் பிளைண்ட்னஸ் இருப்பாங்க இல்ல ஒரு பார்ஷியலி சைட்டட் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் இந்த கலர் கான்ட்ராஸ்ட் அண்ட் டைபோகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் நான் என்ன ஃபாண்ட் சூஸ் பண்றேன்றத பொறுத்தும் நான் என்ன கலரை சூஸ் பண்றத பொறுத்து தான் ஒரு வெப் அப்ளிகேஷன் இந்த அக்சசிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல WA இல்ல AAA ஸ்டாண்டர்ட்ஸோட மீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இல்ல பேக்ரவுண்டுக்கும் நீங்க என்ன கலர் கொடுக்குறீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. இதை நான் எப்படி செக் பண்ணுவேன்ற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும்ல. அடோபில கலர் அக்சசிபிலிட்டி அப்படின்ற ஒரு டூல் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல போய் பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கலர் இருக்கும் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட் கலரையும் டெக்ஸ்டோட கலரையும் கொடுத்தீங்கன்னா அதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ காமிக்கும். அதுவே பாஸ் இல்ல ஃபெயிலும் காமிக்கும். நீங்க மேல WCAG AAA ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் ரேஷியோ செக் பண்ண முடியும். WA ஸ்டாண்டர்ட்ஸ்லயும் பார்க்க முடியும். சிங்கிள் ஏ எப்பயுமே வராது. WA இல்ல AAA ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களால செக் பண்ணி பார்க்க முடியும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்க ஒவ்வொரு டைம் டிசைன் பண்ணும்போதும் நீங்க என்ன கலர் யூஸ் பண்றீங்க, உங்க
பேக்ரவுண்ட் கலர் என்ன அப்படின்றத பொறுத்து தான் ரீடபிலிட்டியும் கிடைக்கும். நாட் ஒன்லி கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் பார்ஷியலி சைட்டட், ஈவன் ஏஜ்டு பீப்புள் கூட நம்ம அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ டைப்போகிராஃபி, நீங்க என்ன டைப்போகிராஃபி சூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து தான் அக்சஸிபிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸை சால்வ் பண்ண முடியும். அக்சஸிபிலிட்டி UX அண்ட் UI டிசைன் கன்சிடரேஷன்ஸ்ல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பொறுத்து கீபோர்ட் நேவிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஸ்டேட்ஸ். ஓகே, கீபோர்ட் நேவிகேஷன்ஸ்க்கும் ஃபோக்கஸ் ஸ்டேட்ஸ்க்கும் டிசைனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? நான் ஏன் அதை பண்ணணும்? கீபோர்ட் நேவிகேஷன்ஸ் எல்லாமே டெவலப்பர் கண்ட்ரோல் தானே, அவங்க தானே கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு டேப் ஆர்டர் தான் வைக்கிறோம். ஒரு டேப் பிரஸ் பண்ணி தான் அவங்க நேவிகேட் பண்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் நாம பண்ணணும். இப்போ நான் டேப் பண்றேன், என்னோட அடுத்த விஷயத்துக்கு போகுது. டேப் பண்ணா எந்த விஷயத்துக்கு அவங்க போகக்கூடாதோ அந்த இடத்துக்கு உண்டான ஹையரார்க்கி நீங்க குறைக்கிறீங்க. ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேன்சல் பட்டன் இருக்கு அண்ட் வந்து சப்மிட் பட்டன் இருக்கு. அது பக்கத்திலேயே வந்து ஒரு லிங்க் கொடுக்குறீங்கன்னா அந்த லிங்கை நீங்க அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் நீங்க அந்த லிங்கை அடுத்த லெவல் கொடுக்கணுமே தவிர்த்து இதை கேன்சல் பட்டனுக்கும் சப்மிட் பட்டனுக்கும் சென்டரா நீங்க ஒரு லிங்கை கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க டேப் பண்ணும்போது சென்டரா இருக்கிற அந்த லிங்க்ல போயிட்டு அது டேப் ஆகி நின்றோம். ஸோ அந்த இடத்துல யூசர் மே கன்ஃபியூஸ். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் டிசைன் பண்ணணும். இதனால தான் வந்து இந்த டேப் ஆர்டரை நீங்க எந்த லெவலுக்கு கிளியரா பார்க்குறோம் அண்ட் லிங்க்ஸ் எங்க கொடுக்குறோம், இது இல்லாம விசிபிள் ஃபோக்கஸ் இண்டிகேட்டர்ஸ், நான் எதை பார்க்குறேன் அப்படின்ற விஷயங்களை நம்ம கொடுக்குறோம். இதனால தான் நம்ம வந்து பட்டன் ஸ்டேட்ஸ் கொடுக்குறோம், ஓவர் ஸ்டேட் கொடுக்குறோம், இல்லை செலக்டட் ஸ்டேட் காமிக்கிறோம், இல்லை டிசேபிள் ஸ்டேட் கொடுக்குறோம்ல. இது எல்லாமே வந்து யூசருக்கு வந்து இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும் இந்த பட்டன் என்ன ஸ்டேட்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு. நாட் ஒன்லி பட்டன், எந்த காம்போனன்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணாலுமே அந்த காம்போனன்ட்ஸ்க்குள்ள மல்டிபிள் ஸ்டேட்ஸ் கொடுக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த அக்சஸிபிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்காக மட்டும்தான். ஸோ கீபோர்ட் நேவிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ் ஸ்டேட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அக்சஸிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அக்சஸிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல கன்சிடரேஷனா அடுத்து நான் பார்க்கறது ஆல் டெக்ஸ்ட் அண்ட் லேபிளிங். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஆல் டெக்ஸ்ட் எங்க யூஸ் ஆகும்னு நம்ம பார்க்கணும். ஒரு இமேஜை டிஸ்கிரைப் பண்றதுக்கு அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அதனால நீங்க கொடுக்குற டிஸ்கிரைபை பொறுத்து தான் வந்து அந்த இமேஜ் இதுதானா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஐகான் இருக்கு. அந்த ஐகான் வந்து வேலட்டோட ஐகான் வச்சிருக்கீங்கன்னா அந்த நேம் நீங்க வேலட்னு கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அது வேலட்னு சொல்லி. ஸோ இங்கேயும் நீங்க கொடுக்குற நேமிங் கன்வென்ஷன் அண்ட் நாம எப்படி டிஸ்கிரைப் பண்றோன்றதை பொறுத்தா இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்க இது வந்து டெவலப்பர்ஸ் தான் எழுதுவாங்க அப்படின்னா கூட நாம எந்த அளவுக்கு அந்த இமேஜை டிஸ்கிரைப் பண்றோமோ அதை வந்து அந்த இமேஜை பார்க்க முடியாத கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல் டெக்ஸ்ட் அண்ட் லேபிளிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ த பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். அந்த பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் வந்து நம்ம கேட்குற சினாரியோக்கு ரிலேட்டபிளா இருக்கணும். லெட்ஸ் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு நேம் ஃபீல்ட் இருக்குன்னா என்டர் யுவர் நேம் கொடுக்கறதுக்கும் அந்த இடத்துல ஒரு டம்மியான ஒரு நேம் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. டம்மியான ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்றாங்கன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாம யூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் கூட அந்த சினாரியோவுக்கு ரிலேட்டபிளா இருக்கணும். அண்ட் இது வந்து டம்மி டெக்ஸ்டா தான் இருக்குது, இது என்ன பண்ணிட போகுதுன்றது கிடையாது. இந்த இடத்துல தான் வந்து கான்டென்ட் டிசைனர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ப்ராஜெக்ட்ல கான்டென்ட் டிசைனர் இல்லைன்னா நீங்க தான் கான்டென்ட் டிசைனர். ஸோ பெட்டரான கான்டென்ட் கொடுக்கறது நம்மளோட ஒரு முக்கியமான வேலை. ஸோ அதையுமே நீங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அக்சஸிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல UX அண்ட் UI டிசைனர்ஸ் கன்சிடரேஷன்ஸ்ல இதுவும் ஒரு பார்ட். எரர் ஸ்டேட்ஸ் அண்ட் வேலிடேஷன் ஃபீட்பேக். இந்த எரர் ஸ்டேட்ஸ் அண்ட் வேலிடேஷன் ஃபீட்பேக் வந்து நாட் ஒன்லி ஃபார் டிசபிலிட்டி யூசர்ஸ், ஈவன் நார்மல் யூசர்ஸ்க்குமே இந்த விஷயங்கள் பொருந்தும். பிகாஸ் நம்ம கொடுக்குற எரர் ஸ்டேட்ஸ் அண்ட் வேலிடேஷன் ஃபீட்பேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு மொபைல் நம்பர் ஃபீல்டில் மொபைல் நம்பருக்கு பதிலாக நான் என் நேமை டைப் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கொடுக்குற எரர் வேலிடேஷன் இருக்குல்ல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து ஜென்ரலான ஒரு எரர் வேலிடேஷன் கொடுக்குறோம் வச்சுங்களேன். அப்போ ஒரே ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறோமா இல்ல ஸ்பெசிஃபிக்கா அந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டபிளான ஒரு எரர் வேலிடேஷன் கொடுக்குறோமான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கேயும் கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது போல அசிஸ்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னா அவங்களால நான் எந்த ஃபீல்டில் இருக்கிறேன், எந்த ஃபீல்டுக்கு என்ன மாதிரியான எரர் வேலிடேஷன் வருதுன்ற விஷயங்களே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். So that when you try to create any error validation, think about twice the time and create a good and readable content. It will help most of the users, not only who's using assistive technology, even normal users kume idu romba romba mukkiyam. So error states and validation feedback, which is very very important in accessibility. Fine. Accessibility la disabilities type la nariya irukku. Adula neurological impairments illana cognitive impairments irukkulla. இவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Avoid motion and animation tabs. ஒரு சில பேருக்கு வந்து motion sickness இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்து provide options to reduce motion or turn off animations for users sensitive for movement. For instance, நம்ம இப்போ வந்து ஒரு மவுஸை மூவ் பண்ணா ஒரு காம்பனன்ட் வந்து அது கூட அனிமேட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு டிசைனை கிரியேட் பண்ணியிருந்தோம்னா சில பேருக்கு வந்து மோஷன் சிக்னஸ் இருக்கும். அப்போ அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வைக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து அதுக்கு ஒரு ஆன் அண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சாங்கன்னா அவங்களால வந்து டிசேபிள் மோட் கொண்டு போற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் ரெடியூஸ் த மோஷன். அதனால தான் நம்ம வந்து ஆப்பிளோட ஓஎஸ்ல நம்மளால வந்து கர்சரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது வந்து நாட் ஓன்லி iOS, ஈவன் விண்டோஸ்ல கூட இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது எல்லாமே வந்து நான் எந்த அளவுக்கு சென்சிட்டிவா நான் இருக்கேன், எனக்கு வந்து மோஷன் சிக்னஸ் இருக்குன்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைனை தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ எந்த இடத்துலலாம் நீங்க ஒரு அனிமேஷன் ஆட் பண்றீங்க, இமீடியட்டா நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது ஒரு வீடியோ பிளே ஆகிறதோ அது சவுண்டோட பிளே ஆகிறதோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஆட்டோ பிளே இல்லாம அவங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் அதை பிளே பண்ற மாதிரியும் அண்ட் பை டிஃபால்ட்டா வந்து மியூட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு தேவைன்னா அந்த சவுண்ட் ஆட் பண்ற மாதிரியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கலாம். பட் இது எல்லாமே ஒரு அசிஸ்டிவ் டெக்னாலஜி மூலமா அவங்க அப்ளிகேஷன் அக்சஸ் பண்றாங்கன்னா பை டிஃபால்ட்டா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு டிசைன் கன்சிடரேஷனோட நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது அக்சஸிபிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸை 100% உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்.
முடியும். இப்போ நான் சொல்ற பாயிண்ட் நாட் ஓன்லி accessibility, ஈவன் ஜென்ரலாகவே நம்ம வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டராக கொடுக்கணும்னா இந்த ஃபார்ம் ஃபில்லிங் தான் கொடுக்கணும். எங்கெல்லாம் நம்மளோட அப்ளிகேஷனில் ஃபார்ம் ரிலேட்டடான ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல ஈவன் விஷுவல் டிசைனரோ இல்லை யூஎக்ஸ் டிசைனரோ ரெண்டு பேருமே ரொம்ப கான்சியஸாக டிசைன் பண்ணணும். பிகாஸ் எப்பெல்லாம் நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபீல்டுக்கு உண்டான நேமிங் அண்ட் அதோட எரர் வேலிடேஷன், அதுக்கு வரக்கூடிய ஃபீட்பேக், ஒரு ஃபீல்டுக்கு அப்புறம் என்ன ஃபீல்டு வருது, அந்த எந்த ஃபீல்டு நான் வைக்கணும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹைரார்கி, இது எல்லாமே நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்றத பொறுத்து தான் ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இஃப் இன் கேஸ் நீங்க வந்து ஒரு பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலன்னா யூசர் வந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணாம டிராப் அவுட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஃபார்ம் கன்சிடரேஷன் நார்மல் யூசர்ஸ்க்கே நீங்க வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கீங்கன்னா அதை விட இன்னும் கான்சியஸா டிசபிலிட்டிஸ் செக்மெண்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்கும் நாம இதை விட இன்னும் கான்சியஸா அந்த ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ண போறோம். பட் நாம கிரியேட் பண்ற ஃபார்ம் ஒன்று தான், அதை தான் வந்து எல்லா யூசர்ஸுமே அக்சஸ் பண்ண போறாங்க. அப்படின்னா இந்த accessibility complaints வராம ஒரு ஃபார்மை எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றது நம்ம பார்த்தே ஆகணும். ஃபார்ம் கிரியேஷன் யூஎக்ஸ் which is very very important. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, டெஃபினட்டா அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ பண்றேன். பட் இது பாட்காஸ்ட் தேவைப்படுமான்னு தெரியல, அட்லீஸ்ட் நான் ஒரு ரீலா கவர் பண்றேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்கன்னா, இல்லைனா இது ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்ல இருக்கும். ஃபார்ம் யூஎக்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதை கவர் பண்ணலாம். ஓகே, நீங்க யாராச்சும் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ல அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் இல்லை யூடியூப் இது மாதிரியான செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் நீங்க டிசைன் பண்றீங்கன்னா உங்களுக்கான பாயிண்ட் தான் இது. accessibility complaints 100% அச்சீவ் பண்றதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் மீடியா ஆல்டர்னேட்டிவ்ஸ். நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோ ரிலேட்டடான ஒரு ஒர்க் ஸ்ட்ரீமுக்கு கேப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுத்துக்குமே வந்து டிரான்ஸ்கிரிப்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுக்கணும். லெட்ஸ் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் போல ஒரு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி அதுக்குள்ள நான் வந்து கான்வர்சேஷன் மேக் பண்றேன், இது மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் பண்றீங்கன்னா அப்போ அந்த இடத்துல அந்த வீடியோ இல்ல ஆடியோக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ட் கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ கேப்ஷன் கொடுக்கணும். எந்த இடத்துலலாம் உங்களோட வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ல வீடியோஸ் ஆட் பண்றீங்களோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்க கேப்ஷன்ஸ் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இதை வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ யூஸ் டிஸ்கிரிப்ஷன். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஐகான் மட்டும் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஐகான் என்ன சொல்லுதுன்ற விஷயங்களை நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ஒரு இன்ஃபோ பபிள் ஆட் பண்ணலாம், இல்ல வந்து ஒரு மினிமலான ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணலாம். நான் ஏன் இதை ஹைலைட் பண்றேன் அப்படின்னா, பிகாஸ் நிறைய இடத்துல நம்ம என்ன யோசிப்போம்னா இது ஒரு சின்ன விஷயம் தானே, இது ஈஸியா எல்லாருக்குமே தெரியும், இது ஏன் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு யோசிப்போம். பட் திங்க் அபவுட் வைடர் பெர்ஸ்பெக்டிவ். இது மாதிரி வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ்க்காக தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஏன்னா நம்மளால வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்க இல்ல நியூரலாஜிக்கல் இம்பேர்மெண்ட்ஸ் உள்ளவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இது மாதிரியான சின்ன சின்ன மினிமல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் ஸ்கிரீன்ல என்ன இருக்குன்ற விஷயங்களை அவங்களுக்கு கிளாரிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ as much as possible நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ல இன்ஃபோ பபிள் தேவைப்பட்டதுன்னா அந்த இடத்துல இன்ஃபோ பபிள் வைங்க. இந்த இடத்துல மினிமலான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா இட் would be better for other users அப்படின்னா கண்டிப்பா அந்த டிஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னா நம்மளால பார்க்கவே முடியாது. பட் இப்போ நம்ம பண்ற எல்லா டிசைன்ஸுமே வந்து ரெஸ்பான்சிவா தான் இருக்கு எல்லா பிரேக் பாயிண்ட்ஸ்க்கும். ப்ராஜெக்ட் கிக் ஆஃப் பண்ணும்போதே நமக்கு எத்தனை பிரேக் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம்னு தெரியும். பட் ஒவ்வொரு டிவைஸ்க்குள்ளேயும் ரெஸ்பான்சிவ் டிசைன் கொடுக்குறோம். அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைனை கிரியேட் பண்ணணும். நம்ம பண்றது ஃபுல் ஹெச்டியோ இல்ல மினிமல் ஸ்கிரீன் சைஸ் பண்றோம். பட் அந்த டிசைன் ரெஸ்பான்சிவா இருக்கணும். அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நான் ஒரு டெஸ்க்டாப்ல பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கிரீனுக்கும் அதிலிருந்து நான் ஒரு சின்ன ஸ்கிரீன் என்னோட மொபைல்ல பார்க்குற ஸ்கிரீனுக்கும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரெண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்றத பொறுத்து தான் நான் வந்து கரெக்டான வெப்சைட்ல தான் வந்திருக்குனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு வரும். நான் வெப்சைட்லேயே யூஸ் பண்ணி பழகிருந்தேன், திடீர்னு நான் ஒரு மொபைலில் யூஸ் பண்றேன், மொபைலில் அந்த லேஅவுட் என்டையரா மாறி இருந்ததுன்னா யூசர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் அந்த டிசைன் கன்சிஸ்டன்சி கிரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்பான்சிவ் டிசைன் பண்ணுறது மட்டும் நம்மளோட அஜெண்டா கிடையாது, அதோட கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதும் நம்மளோட அஜெண்டாக்குள்ள தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ அலோ ஸ்க்ராலிங். எந்த இடத்துலையுமே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. கான்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஸ்க்ராலிங் அலோ பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி அசிஸ்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான கன்சிடரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சாகணும். ஓகே, இப்போ இதெல்லாம் நான் பண்ண போகிறது இல்லையே, இந்த ஸ்க்ராலிங் பண்ணுறதோ இல்லை வந்து பிரேக் பாயிண்ட்டை பண்ணுறதோ இதெல்லாம் ஏன் வேலை இல்லையே நம்ம நினைப்போம். பட் யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்ணும்போது as a டிசைனரா இந்த கன்சிடரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா accessibility கம்ப்ளைண்ட்ல 100% நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். நான் ஒரு ப்ராடக்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டேன், இப்போ என்னோட ப்ராடக்ட் வந்து accessibility 0 கம்ப்ளைண்ட்ஸ்ல இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும்னா நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் டெஸ்டிங் அண்ட் அசிஸ்டிவ் டெக்னாலஜி. இதை டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய அப்ளிகேஷன் அண்ட் டூல்ஸ் இருக்கு. பட் இங்க ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கு. டிசைன் ஃபேஸ்ல இருக்க வரைக்கும் நம்மளால வந்து accessibility கம்ப்ளைண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. பட் நீங்க வந்து ஒரு ஆல்ஃபா இல்ல பீட்டா வெர்ஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல நிறைய டெக்னாலஜி இருக்கு, அதை வச்சு உங்களால accessibility டெஸ்டிங் பண்ண முடியும். ஸ்கிரீன் ரீடரை வச்சு NVDA இல்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்ட் கீபோர்ட் ஒன்லி நேவிகேஷன்ஸ், கீபோர்ட் மூலமா மட்டுமே நேவிகேட் பண்ணி பார்ப்பாங்க. இது எல்லாமே டெஸ்டிங் டீம் பண்ணுவாங்க. மேனுவல் டெஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பார்ப்பாங்க, இது எல்லாமே கரெக்டாக நேவிகேட் ஆகுதான்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ accessibility எவல்யூஷன் வந்து ஏர்லி டிசைன்ல பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது ரொம்ப நான் ஹெல்த்தியாகவும் பார்க்குறேன். ஓகே, நான் எப்படி வந்து accessibility வந்து ஏர்லி டிசைன் ஸ்டேஜ்ல பண்ண முடியும்னா ரொம்ப சிம்பிள் டிசைன் சிஸ்டம் தான். நம்ம பண்ணக்கூடிய டிசைன் சிஸ்டம்ல accessibility ஸ்டாண்டர்ட்ஸோட நம்ம ஒரு டிசைன் சிஸ்டம் பண்ணிட்டோம்னா accessibilityல டிசைன் சைட்ல நாம 100% அச்சீவ் பண்ண முடியும். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டிசைன் காம்போனன்ட்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நான் ஒரு பட்டனை கிரியேட் பண்றேன்னா அந்த பட்டனுக்கு உண்டான பிரைமரி பட்டன், செகண்டரி பட்டன், டெர்ஷரி பட்டன், இது மாதிரி வந்து அந்த பட்டனோட நேமிங் கன்வென்ஷன் அண்ட்
இந்த accessibility WCAG ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சைஸ் இது எல்லாமே வந்து நீங்க டிசைன் கைட்லைன்ஸ் படிக்கும்போது iOS இல்ல ஆண்ட்ராய்டோ மெட்டீரியல் டிசைன் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்குள்ள ஒரு பட்டன் எந்த சைஸ்ல வைக்கணும், 2 பட்டனுக்கு உண்டான பேடிங் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி வந்து ரொம்ப இன்டெப்தான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மெட்டீரியல் டிசைன் இல்ல iOS ஓட கைட்லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ரீட் பண்ணிருந்தீங்கன்னா WCAG 2.2 கைட்லைன்ஸ் படிச்சிருந்தீங்கனாலும் உங்களால 100% accessibility கம்ப்ளைண்ட்ஸோட ஒரு ப்ராடக்ட்டை உங்களால கிரியேட் பண்ண முடியும். accessibilityயோட கன்சிடரேஷனை ரியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய டூல்ஸ் வந்து எந்த லெவலுக்கு அடாப்ட் பண்றாங்கன்றதுக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன். ஆப்பிள்ல வந்து ஆப்பிள் accessibility ரீடர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி உங்க கேமரா மூலமாவே உங்களால நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல அதோட டெக்ஸ்டோ அதோட ஸ்பேசிங்கோ இல்ல அதோட கலரோ உங்களால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ வித் accessibility reader on iPhone you can read or listen to text in full screen view and customized font, layout and background colors. You can use accessibility readers with any app on your iPhone. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் நினைக்கிறேன். நீங்க பார்க்கக்கூடிய பிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கூட டிஜிட்டலா நீங்க கன்வெர்ட் பண்ணி அதோட ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியோ அதோட கலரை நீங்க மாத்தியோ அதோட ஸ்பேசிங்கை மாத்தியோ உங்களால படிக்க முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ கேமிங் பிளாட்ஃபார்ம், இப்போ கேமிங் பிளாட்ஃபார்ம்ல கூட வந்து ஸ்கிரீன் ரீடர் சப்போர்ட் பண்ற மாதிரியான கேமிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு, which is very healthy because ஆல்ரெடி சொன்னது போல தான் இது நீங்க கிரியேட் பண்ற டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை எல்லா செக்மெண்ட் யூசர்ஸ் தான் கொடுக்குறோம். இது ஒரு சர்டன் செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் எல்லாம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியிலுமே accessibility பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா BBC iPlayer அண்ட் Airbnb இவங்க எல்லாமே வந்து அவங்களோட ப்ராடக்ட் ரீடிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ WCAG ஓட 2.2 ஸ்டாண்டர்ட்ஸோட அச்சீவ் பண்ணிருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பார்க்குறேன். பிகாஸ் பெட்டர் கீபோர்ட் ஃப்ளாஸ், கன்சிஸ்டன்ட் லேண்ட்மார்க் நேவிகேஷன், ஸ்கிரீன் ரீடர் யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ்க்கு ஃபீஸிபிளா இருக்க மாதிரி இவங்களோட ப்ராடக்ட்டை ரீடிசைன் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியணும்னா இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராண்ட்ஸ்லாம் கூட இந்த WCAG ஸ்டாண்டர்ட்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. பிகாஸ் இது வந்து எல்லா வைடர் ஆடியன்ஸ்க்கு போகணுன்றதுக்காக. இதுல எவ்வளவுதான் லாஸ் இருந்தாலும் நமக்கு ஒரு ஹியூமன் எத்திக்ஸ் இருக்கு. அஸ் எ டிசைனரா நாம அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் ப்ராடக்ட்டை பெட்டரான accessibilityயோட கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். accessibility ஸ்டாண்டர்ட்ஸோட ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்றோம். அது வந்து நம்மளோட எத்திக்ஸ்ல. பட் இதோட எத்திக்ஸோட ஸ்டாப் ஆயிடுமான்னா கண்டிப்பா கிடையாது. ஈவன் பிராண்ட் வேல்யூ, வைடர் ஆடியன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு லா, இது நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எஸ் அஃப்கோர்ஸ் இதுக்குள்ள நிறைய லாஸ் இருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல இதை ஃபாலோ பண்றாங்க. அது எந்தெந்த கண்ட்ரீஸ்ல என்ன மாதிரியான லாஸ் ஃபாலோ பண்றாங்கன்றத பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ADAன்னு சொல்லுவோம், அமெரிக்கன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட். யூரோப்பியன் யூனியன்ல வந்து யூரோப்பியன் accessibility ஆக்ட் EAA சொல்லுவாங்க. எஃபெக்டிவ் ஜூன் 28, 2025ல வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிருக்காங்க. mandates that digital service meet accessibility standards. many EU laws reference WCAG. இந்த மாதிரியான லாஸை ஃபாலோ பண்றவங்க எல்லாமே வந்து WCAG ஓட ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த கைட்லைன்ஸை மீட் பண்ற மாதிரியான ஒரு டிசைனை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களான்றது தான் இந்த ஆக்ட் வந்து சொல்லும். கனடால வந்து AODA accessibility for Ontarians கனடியன்ஸ் தான் சொல்லுவாங்க. with disabilities act includes web accessibility requirements. இது எல்லாமே வந்து இவங்களே ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. சில கண்ட்ரீஸ்ல வந்து WCAG ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இங்க இருக்க UK எல்லாம் வந்து நாங்க WCAG 2.2 ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ற மாதிரி தான் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் யூரோப்ல எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இது நீங்க ஃபாலோ பண்ணலனா உங்க வெப்சைட் வந்து டவுன் பண்றது கூட கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு. ஆஸ்திரேலியால வெப் accessibility is part of national standards which is very very good. அவங்களோட part of national standardsலயே அந்த வெப் accessibility இருக்கு ஆஸ்திரேலியால. One good thing India, the Rights of Persons with Disabilities Act 2016 நம்ம கொண்டு வந்துட்டோம், which is very healthy. and accessible information's government digital service mandate to be accessible. இந்த விஷயத்தை ரொம்ப ஹெல்த்தியா பார்க்குறேன். நிறைய டிசைனர்ஸ்க்கு வந்து இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா accessibility standards வந்து லாவா, இது வந்து ஒரு சட்டமா கண்டிப்பா பண்ணியே ஆகணுமானா எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதை தான் வந்து பல கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்றாங்க. சில கண்ட்ரிஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள நம்ம டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். மெஜாரிட்டியான கண்ட்ரிஸ் வந்து WCAG ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஆல் திஸ் ரீஜன்ஸ் digital accessibility is not just a moral requirement, it has a legal and compliance weight. ஆல்ரெடி சொன்னது போல தான் இது எல்லாமே வந்து எத்திக்ஸ்க்காக ஃபாலோ பண்றேன் இல்ல நான் வைட் ஆடியன்ஸ் கவர் பண்ண போறதுக்காக பண்றேன்றதை விட இது வந்து லீகல் ஆக்ட் கம்ப்ளைண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ accessibilityயோட ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நீங்க எப்பெல்லாம் வந்து பெரிய பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்றீங்களோ அந்த பிராண்ட் வேல்யூல accessibility ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் ஒரு accessibility ஸ்டாண்டர்ட்ஸோட ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்றேன்னா எனக்கு accessibility என்னன்னு தெரியணும். அதுக்கு இந்த பாட்காஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டிசைனருக்கும் எஸ்பெஷலி விஷுவல் டிசைனருக்கு இந்த கொஸ்டின் இருக்கும். accessibility கன்சிடர் பண்ணி தான் நான் டிசைன் சிஸ்டம் பண்ணேன், என்னோட டிசைன் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க, டெவலப்மெண்ட் முடிஞ்சு சைட் லைவ்ல இருக்கு, பட் இதை நான் எங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, accessibility கம்ப்ளைண்ட்ஸை நான் அச்சீவ் பண்ணிருக்கேன்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது. ஆக்ஸ் டெவ் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து வைட்லி ட்ரஸ்டட் அண்ட் இன்டெகிரேட்ஸ் இன்டு டெவலப்பர் ஒர்க் ஃப்ளோ சப்போர்ட் WCAG செக்ஸ். WCAG ஸ்டாண்டர்ட்ஸோட உங்களோட வெப்சைட் இருக்கான்னு உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும். நம்மள மாதிரி டிசைனர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வேவ்,
WCAG வெப் அக்சசிபிலிட்டி எவாலுவேஷன் டூல். இந்த டூலை வேணா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். எந்த சைட்டை வந்து எவாலுவேட் பண்ணணுமோ அந்த சைட்டோட URL இங்க போட்டுட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த சைட் வந்து ஃபுல்லா உங்களுக்கு வந்து ரன் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்குன்னு காமிச்சிடும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எந்த லெவலுக்கு வந்து ரெஃபரன்ஸ் இருக்கு, எந்த ஆர்டர்ல எடுத்திருக்காங்க, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட எக்ஸ் வேல்யூ என்ன, பேக்ரவுண்ட் என்ன, ஃபோர்கிரவுண்ட் என்ன, அதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, இது எல்லாமே இதுல பார்க்க முடியும். இது வந்து எல்லா பேஜஸ்க்குமே காமிக்கும். நீங்க இங்க போயிட்டீங்கன்னா அதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபுல்லாவே பார்க்க முடியும். எந்த ஆர்டர்ல பண்ணிருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த டைப்போகிராஃபி யூஸ் பண்றாங்க, எந்த இடத்துல எங்க பிரச்சனை இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட், லிங்க், இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டீடைல்டா கொடுக்கும். வேவ் WAVE மேபி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி பாருங்க. இது வந்து அக்சசிபிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கறதுக்கு பெஸ்ட் டூல்னு சொல்லுவேன். அக்சசிபிலிட்டி பத்தி நீங்க கூட சொல்லிட்டீங்க. எனக்கு அக்சசிபிலிட்டினா எனக்கு நல்லா ஓரளவுக்கு நாலேஜ் தெரிஞ்சிருச்சு. இது இன்னும் ரொம்ப டீடைல்டா படிக்கணும், இது ரிலேட்டடாவே நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எவ்ரிவன் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சுன்னா இதை வெப் அக்சசிபிலிட்டி வந்து நீங்க ரொம்ப டீடைல்டா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் நீங்க படிக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா W3C, இந்த WCAG 2.2 ஸ்டாண்டர்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல, இவங்க தான் வந்து W3C. இந்த W3C வெப்சைட்ல போனீங்கன்னா இதோட பேசிக் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்ஸ்ல கைட்லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுவே எனக்கு சஃபிஷியன்ட் நினைக்கிறேன். ஏன்னா இது படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா வெப் AIM ஆர்டிகல்ஸ், டியூட்டோரியல்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது இந்த அளவுக்கு எவ்வளோ இருக்கு, எப்படி ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணாங்க, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த வெப் AIMல போய் பார்க்க முடியும். இஃப் இன் கேஸ் வந்து இன்னும் அட்வான்ஸ்டா போயிட்டு நான் வந்து இது ரிலேட்டடா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கோர்சஸ் இருக்கு. டெக் யூனிவர்சிட்டிக்குள்ள டெக் சிஸ்டம்ஸ் ஒன்று இருக்கும். கோர்ஸ் ஆன் WCAG ARIA அக்சசிபிலிட்டி டெஸ்டிங், இது ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கு. இதை நீங்க எடுத்து கூட டீடைலா படிக்கலாம். இது இல்லாம அக்சசிபிலிட்டி பிளாக்ஸ், கம்யூனிட்டிஸ்ல போய் நீங்க படிக்கலாம். இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தான். புக்ஸ் ரிலேட்டடா வந்து டிசைன் ஃபார் ரியல் பீப்புள், இது வந்து நானுமே படிக்கல. இன் கேஸ் நான் படிச்சேன்னா என்னோட UX புக் சஜஷன் சீரிஸ்ல நான் கண்டிப்பா போடுறேன். பட் இதை நான் ஆல்ரெடி ஆர்டர் போட்டுட்டேன், எனக்கு வந்துடும் நினைக்கிறேன். நான் படிச்சுட்டு இந்த புக் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சஜஷன் பண்றேன். அண்ட் இன்க்ளூசிவ் டிசைன் ஃபார் டிஜிட்டல் வேர்ல்ட், இதையும் நான் படிக்கல. இந்த 2 புக்குமே நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். இந்த 2 புக்கும் வந்ததுக்கு நான் ஃபுல்லா படிச்சுட்டு கண்டிப்பா நல்லா இருந்துச்சுன்னா என்னோட UX புக் சஜஷன் சீரிஸ்ல கண்டிப்பா இதை நான் போஸ்ட் பண்றேன். பட் நீங்க படிச்சீங்கனாலும் எனக்கு சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் இந்த பாட்காஸ்டோட எண்ட் ஸ்டேஜ் வந்திருக்கும். என்னோட அடுத்த 2 ஸ்லைட்ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் சொல்ல போறேன். அக்சசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு UX இல்ல ஒரு விஷுவல் டிசைனர் இல்ல ஒரு ப்ராடக்ட் டிசைனர் யாரா இருந்தாலும் இந்த விஷயங்களை பண்ணியே ஆகணும். இந்த விஷயங்களை பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விஷயங்களை தான் என்னோட அடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறேன். Do incorporate accessibility early from wireframes onwards. First thing, நீங்க wireframe ஸ்டார்ட் பண்றதுல இருந்து accessibility ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு ஒரு wireframe பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். wireframe பண்ணும்போது நான் எப்படி accessibility ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ நீங்க கொடுக்குற ஒரு பட்டன் ஆகட்டும், இல்ல நீங்க ஒரு இமேஜ் வைக்கிறீங்கன்னா அதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன், இந்த ஃபார்ம் ரிலேட்டடான ஒரு wireframe கிரியேட் பண்ணீங்கன்னா எந்த மாதிரியான எரர் வேலிடேஷன் வைக்கிறீங்க, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது நம்மளால accessibility கம்ப்ளைண்ட்ஸை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ wireframe இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அசிஸ்டிவ் டெக்னாலஜி வச்சு நம்மளோட டிசைனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இதுதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கீபோர்ட் நேவிகேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ மேக்னிஃபையர் ஐகான்ஸ் அண்ட் அசிஸ்டிவ் டெக்னாலஜி டூல் வச்சு நம்ம டிசைனை செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணி ஆகணும். டூ பில்ட் accessible காம்போனன்ட்ஸ். ஆல்சோ நம்ம பண்ணக்கூடிய டிசைன் காம்போனன்ட்ஸ் ஒரு பட்டனா இருக்கலாம், இல்ல ஃபார்ம் ஃபீல்ட்ஸா இருக்கலாம், இல்ல டிராப் டவுனா இருக்கலாம். இந்த காம்போனன்ட் எல்லாமே ரீயூசபிளா இருக்கணும். ஸோ அப்பதான் ஒரு கன்சிஸ்டன்சி கிரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ அது கொடுக்கக்கூடிய நேமிங் கன்வென்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிமெண்டிக் மார்க்அப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட இந்த பாட்காஸ்ட்லயே நான் முன்னாடி பேசியிருப்பேன். பிகாஸ் நீங்க கொடுக்குற நேமிங் கன்வென்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அசிஸ்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது அசிஸ்டிவ் டெக்னாலஜி நம்மளோட அப்ளிகேஷனை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அது வந்து டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். டிசைன்ல நீங்க கொடுக்குற நேமிங் கன்வென்ஷன் தான் டெவலப்மெண்ட்ல ஃபாலோ பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட்ல ஃபாலோ பண்ற இந்த சிமெண்டிக் வேல்யூஸ் தான் அசிஸ்டிவ் டெக்னாலஜியும் அக்சஸ் பண்ணும். ஸோ டிசைன்ல இருந்து நம்ம கொடுக்குற நேமிங் கன்வென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல் டெக்ஸ்ட் இல்ல கேப்ஷன்ஸ் இதெல்லாம் எல்லாமே கொடுக்கணும். ஏன்னா நீங்க ஒரு இமேஜ் கொடுக்குறீங்கன்னா அந்த இமேஜ் டிஸ்கிரைப் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு கேப்ஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சின்ன சின்ன மினிமலான டிஸ்கிரிப்ஷன்ஸ், இன்ஃபோ பபிள், இது எல்லாமே வந்து அக்சசிபிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ அக்சசிபிலிட்டி ரிலேட்டடான ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுங்க. அது வந்து டெவலப்பருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் இந்த ஒரு பட்டனை நான் கிரியேட் பண்ணிருக்கேன், இந்த பட்டனுக்குள்ள எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, இந்த ஸ்டேட்ஸை நான் ஏன் கொடுக்குறேன், எந்த இடத்துல இன்ஃபோ பபிள் வரணும், எந்த இடத்துல எரர் வேலிடேஷன் வரணும், எரர் வேலிடேஷன் வரும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும், இது மாதிரியான கிளியர் டெவாப்ஸ் டாக்குமெண்ட் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் நீங்க ஒரு டிசைன் ஹேண்ட் ஓவர் பண்றீங்களோ அந்த இடத்துல அக்சசிபிலிட்டி ரிலேட்டடான டிசிஷன் டாக்குமெண்ட் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்சசிபிலிட்டியில் ஒரு UX இல்ல ஒரு ப்ராடக்ட் டிசைனர் இல்ல ஒரு UI டிசைனர் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணவே கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் திங் ஒரு இமேஜ் மேல டெக்ஸ்ட் பிளேஸ் பண்றது. இது வந்து நம்ம மேஜரா பண்ண மாட்டோம். பட் இன்கேஸ் வந்து சிச்சுவேஷன் இல்ல பிசினஸ் நீட் இருந்தாலுமே இந்த விஷயத்த பண்ணாதீங்க. ஒரு இமேஜ் மேல ஒரு டெக்ஸ்ட் வச்சீங்கன்னா இது போல அசிஸ்டிவ் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கல்ல அவங்களால இந்த விஷயங்களை ரீட் பண்ண முடியாது. சிஸ்டமும் கன்ஃபியூஸ் ஆயிடும். இதனால வந்து யூசர் டிராப் அவுட் ஆவாங்க இல்ல அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு
இமேஜ் மேலே டெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணாதீங்க. இப்போ சொல்கிற இந்த பாயிண்ட் வந்து டெவலப்மெண்ட் சைடில் தான் மேக்ஸிமம் வரும். பட் இருந்தாலும் நாம் இதை வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அது நமக்கு தெரியணும். ஏன்னா நான் போயிட்டு ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா என்னால் ஜூம் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஏன்னா ஜூம் பண்ணுறதோ இல்லை வந்து பின்ச் டு ஜூம் பண்ணுறதோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ணுற அப்ளிகேஷனில் இது ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகலை அப்படின்னா அக்சஸபிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணலன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஹைட் கான்டென்ட் விஷுவலி பட் டிஸ்பிளே டு ஸ்க்ரீன் ரீடர். ஸ்க்ரீன் ரீடர் மூலிமா பண்ணும்பொழுது ஒரு கான்டென்ட் ஹைட் ஆகக்கூடாது. பட் உங்களுக்கு இன்கேஸ் ஒரு கண்டென்ட் ஹைட் பண்ணணும்னா ஹைட் பண்ணலாம். பட் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது அது ஹைட் ஆகக்கூடாது. இந்த கன்சிடரேஷன்ஸ் நீங்கள் டெவலப்மெண்ட்டில் செக் பண்ணி பார்க்கணும் டெஸ்டிங் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ எரர் ஸ்டேட்ஸ் அண்ட் வேலிடேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஃபில்லிங் பண்ணுறாங்க இல்லைனா வந்து சப்மிட் பண்ணுறாங்க, இது ஒரு முக்கியமான விஷயங்கள் பாப்அப் விண்டோ கொடுக்குறோம், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் அதுக்குண்டான பெட்டரான யூஎக்ஸை நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். அண்ட் ஆல்சோ நம்ம கொடுக்குற கலர் தேரி மட்டும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து சக்ஸஸ் மெசேஜ் வருது, சக்ஸஸ் மெசேஜில் ஒரு க்ரீன் கலர் ஆட் பண்ணிடுறோம், இது மூலிமா வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் அதனால தான் நம்ம ஐகான்ஸ் ஆட் பண்ணுறோம், லேபிள் ஆட் பண்ணுறோம், இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல ஒரு ஐகான்ஸ் ஆட் பண்ணால் இது வேல்யூபிளாக இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நீங்கள் ஐகான்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் அக்சஸபிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான வழிவகைகளாக இருக்கும். இஃப் இன்கேஸ் நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுற அப்ளிகேஷனை எங்கேயுமே டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இயர் ஆஃப்டர் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு டெஸ்ட் இட் வித் த வேவ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேவ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, லைட் ஹவுஸ்னு ஒரு டூல் இருக்குது. பட் அது மோர் டெவலப்மெண்ட் சைட்லாம் இருக்கும். பட் நம்ம நினச்சோன்னா மேனுவலாகவே செக் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு யூசர் டெஸ்டிங் பண்ணலாம். யூசர் டெஸ்டிங்கில் கூட நமக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும் நம்ம வந்து அக்சஸபிலிட்டி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம்னு சொல்லி. ஏன்னா வந்து அவங்களால அந்த ரீடபிலிட்டி இருக்கா, நாமளாம் ஜூம் பண்ணி பார்க்காம அவங்களால படிக்க முடியுதா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். பார்ஷியலி சைட்டட் பர்சனாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஏஜ் பீப்புள் இருப்பாங்க, இவங்க கூட நீங்கள் யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் அக்சஸபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் வாட் ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் ஸ்டார்ட் வித் ஹர்லி ஸ்டேஜ். வயர் ஃப்ரேம்லேருந்தே நீங்கள் அக்சஸபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் போகும்போது இந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே வராது. ஈஸியாக அக்சஸபிலிட்டியோட ஒரு வெப்சைட் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, பெர்ஃபார்ம் ஆடிட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து காம்பினேஷன் ஆஃப் டூல்ஸ், மேனுவல் செக்ஸ், யூசர் டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேனுவல் ஆடிட்ஸ் வந்து ஸ்க்ரீன் ரீடர் வாக் த்ரூ பண்ணி பார்க்கலாம் அண்ட் கீபோர்டு ஒன்லி நேவிகேஷன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ சிமுலேட்டிவ் லோ விஷன் பிளரில் ஜூம் பண்ணியும் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜி டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸை வச்சு நீங்கள் டெஸ்டிங்கில் பார்க்கலாம். இதையே நான் பண்ணணும், டெஸ்டிங் தானே பண்ண போகிறாங்க. பட் அஸ் அ டிசைனராக இது நம்மளோட வேலை. பிகாஸ் இது என்னோட ப்ராடக்ட், நான் கிரியேட் பண்ண டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா இதுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயங்களும் நான் செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேனுவல் ஆடிட் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன் ரீடர் வச்சு வாக் த்ரூ பண்ணி பாருங்க, கீபோர்ட் நேவிகேஷன் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ லோ விஷனில் பிளர் பண்ணியோ இல்லை ஜூம் பண்ணியோ பார்த்தீங்கன்னா அது எந்த அளவு ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இது எல்லாமே வந்து லைவ்ல போய் தான் பண்ண முடியும் அஃப்கோர்ஸ். பட் ப்ரொடக்ஷன் போய் லைவ்ல போகிற வரைக்கும் நம்ம இருந்தோம்னா அந்த ப்ராஜெக்ட்ல இந்த விஷயங்கள்லாம் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்சஸபிலிட்டி நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க? ஆமா, எல்லாருக்குமே உண்டான ஒரு டிசைன் பண்ணிருக்கேன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். as I always say, ethics டிசைனை வந்து ஹார்ட்டாக பாருங்க. ஹார்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு கண்டிப்பாக விருப்பம் இருக்கும். ஒன் லாஸ்ட் திங், accessibility is not an optional. அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல். கண்டிப்பாக நம்ம வந்து கிரியேட் பண்ணியே ஆகணும். அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இந்த வார்த்தை நீ ஒவ்வொரு டைமையும் கேட்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் எனக்கும் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதே போல தான் நம்ம கிரியேட் பண்ணுற டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே இருக்க எல்லா யூசர் செக்மெண்ட்டுக்கும் வரும். அந்த யூசர் செக்மெண்ட்டுக்குள்ள தான் சிக்னிஃபிகண்டான ஒரு பாப்புலேஷன் இருக்குது. அதுதான் வந்து டிசபிலிட்டி சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்காகவும் நான் ஒரு டிசைன் கிரியேட் பண்ணணும், நான் நினச்சி தான் நம்ம ஒரு டிசைன் கிரியேட் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலும் இந்த பாட்காஸ்ட் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களால் பார்க்கணும்னு தோணும். இப்போ நான் பேசின டாபிக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோஃபா நான் வந்து அக்சஸபிலிட்டினா என்ன, அக்சஸபிலிட்டி யாருக்காக நம்ம பண்ணுறோம், டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அண்ட் அவங்க எந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாம கிரியேட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்ற விஷயங்களும், எந்த மாதிரியான கன்சிடரேஷன்ஸ் கொண்டு வந்து ஒரு யூஎக்ஸை பெட்டரான யூஎக்ஸை கொடுக்க முடியும், அண்ட் அக்சஸபிலிட்டி உள்ள இருக்கக்கூடிய யூஎக்ஸ் அண்ட் விஷுவல் டிசைனோட டூஸ் அண்ட் டோன்ஸை ரொம்ப கிளாரிட்டியாக பேசியிருக்கேன். ஐ ஹோப் திஸ் வில் ஹெல்ப் யூ. அண்ட் ஆல்சோ இஃப் யூ லேர்ன் சம்திங் டுடே, டூ லெட் மீ நோ. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் அவுட் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஐ வில் டேக் இட் ஃபர்தர் அண்ட் ஐ வில் கிரியேட் அ கம்ப்ளீட் பாட்காஸ்ட் video for you. And yeah, keep designing with empathy. See you in my next video.